ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையலில் ஜவ்வரிசி முறுக்கு வெத்தல் வாங்க செய்யலாம். அரிசி மாவு சாப்பிடுது. இது என்னது? இது அரிசி. இது வந்து 4 அழகு அரிசி நைட்டு ஊற வச்சு காலையில மிக்சியில போட்டேன். கிரைண்டரும் போட்டுக்கலாம், மிக்சிலையும் போட்டுக்கலாம், இல்ல பவுடரா பண்ணி மிஷின்ல அரைச்சு கூட எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு நைட்டு ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு இது 4 அழகு அரிசி பச்சரிசி, 2 அழகு புழுங்கல் அரிசி, 2 அழகு பச்சரிசி. நம்ம பச்சரிசியும் போட்டுக்கலாம், புழுங்கல் அரிசியும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பாதி பாதி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 1 அழகு ஜவ்வரிசி நைட்டே ஊற வச்சேன். எல்லாமே நைட்டு தான். ஆமா, நைட் ஜவ்வரிசி ஊற வச்சோம்னா சீக்கிரமா வெந்துடும். பாத்தீங்களா, இப்போ வெந்து போச்சு. பாயாசம் மாதிரி. இப்போ இது போட்டு இதுல கிளற வேண்டியதுதான். இது முறுக்கு வறுத்தல், கஞ்சி வறுத்தல் இல்ல, முறுக்கு வறுத்தல். இதுல காரம் கீரம் சோம்பு எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் சோம்பு ஜீரகம் போடணும் லாஸ்ட்ல. இந்த பாத்தீங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் லைட்டா பவுடர் பண்ணி சோம்பு அது 2 போட்டாதான் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும், வாசமா இருக்கும். கொஞ்சம் அப்படி நுணுக்கி போட வேண்டியதுதான். பாத்தீங்களா, இது கொஞ்சோண்டு ஜீரகம், சோம்பு, அவ்வளவு தேவையில்லை. உப்பு போட்டாச்சு. இதுக்கு 4 அழகு அரிசி, 1 அழகு ஜவ்வரிசி, மொத்தம் 5 அழகு. அதுக்கு உப்பு நான் போட்டேன், கல்லுப்பு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நான் இப்போ போட்ட இதில் இப்போ இது ஊற்றி லாஸ்டில் மோட்டராப்பி 2 ஜீரகம் சோம்பு 2 சேர்த்து இந்த மாதிரி 1 2 பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது அதில் ஊற்றிடணும். ஜவ்வரிசியில் வந்து இந்த அரிசி மாவு கைவிடாம அடி பிடிக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம்? அது ஒரு 20 நிமிஷம் ஆகும். எப்படி தெரியும் நமக்கு? அது வெந்து போச்சுன்னா ஒட்டாது. கை வச்ச தண்ணியில கை வச்சு மேல வச்சோம்னா ஒட்டாது. இது இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மெயின். இந்த மாதிரி கொஞ்சம் கனமான கிண்ணத்துல வச்சுக்கணும். நம்ம சில்வர் பாத்திரத்துல வைக்க கூடாது. இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரத்துல தான் வைக்கணும். இல்ல நம்ம குக்கர், பிரஷர் குக்கர் பெருசா இருக்கு இல்லைங்களா, அதுல கூட வச்சுக்கலாம். அதுனா கொஞ்சம் மந்தமா இருக்கும். அடி மந்தமா இருக்கிற பாத்திரத்துல தான் வைக்கணும். இந்த மாதிரி இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும், ஒரு செகண்ட் கூட விடாம. இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த பவுடர் போடணும், லாஸ்ட்ல போடணும். இப்ப போடக்கூடாது, லாஸ்ட்ல போட்டு. இப்படி கலர்கிட்டே இருக்கணும். இது இன்னும் திக்கா வரணும். முறுக்கு குழாய் இதெல்லாம் முறுக்கு சரி செய்ய போறோம். கஞ்சி வறுத்தல்னா கொஞ்சம் தண்ணியா காய்ச்சி இறக்கிடலாம். இது வந்து முறுக்கு வறுத்தல், அதனால ஆமா. இப்போ கிளறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிளறதுதான் கஷ்டம். அடி பிடிக்காம உருண்டை பிடிக்காம அப்படி கிளறணும். இப்போ இந்த பவுடர் இதுல போட்டுடணும். போட்டு நல்லா கிளறி இறக்கிட்டு நல்லா ஆற வச்சு முறுக்குழால வச்சு முறுக்கா சுடணும். இல்லை, வெயில காய வைக்கணும். அந்த சோம்பு ஜீரகம் 2 போட்டா நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அதுதான் 2 போடும். இதுக்கு பெருங்காயம் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் போட்டாலும் பெருங்காயம் எல்லாம் வாசம் வராது. முறுக்கு வறுத்தல் இது 3 கண் இருக்கும் பின்னாடி, அந்த மாதிரி தான் போட்டுக்கணும். இது இப்படி வச்சு முறுக்கு சுடுற மாதிரி தான்.
ரொம்ப பெருசு பெருசாக வருது. இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அப்படிதான் வரும். கொஞ்சம் பழகினாதான் சால்மன் பாப்பாய மாதிரி பழகணும். ஓஹோ, இது சின்னதே, எல்லாமே யாரை உடம்பு வருது, ரவுண்டாக வரலையா? இருக்கட்டும்பா, எல்லோ போட்டால் நல்லா வரும். இது குனிஞ்சு செய்யறதுக்கு நம்மளால முடியாது, ஆஞ்சா நல்லா வரும். உடஞ்சிரும் இல்லை? ஒன்றும் உடையாது. இந்த மாதிரி ஃபுல்லாக வைக்கணும். சாயங்காலத்துக்கு இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சுக்கலாம். ஆமாம், இது ஆறுனதுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. இது ஆறிடுச்சு, ஆறுனதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் பேப்பரில் தான் வைக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் எல்லாமே நல்லா வரும். இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. இது போட்டு ஆற வச்சு அதில் நம்ம கை சுடாமல் எண்ணெய் முறுக்கு சுடுற மாதிரி. வெரி குட். இதெல்லாம் சவுண்டு வருது, அது வரும் சவுண்டு. ஓகே, இதுதான் முறுக்கு வத்தல். அது చెప్పు. அவ்வளோதான். చెప్పు. இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லா இருக்கும், செஞ்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வெயில் தாங்க முடியல, வேர்த்து கொட்டுது. ஓகே, இதுதான் வத்தல், முறுக்கு வத்தல். நல்லா காஞ்சி பிறகு எடுத்த எல்லாம் முறுக்கு முறுக்கா வந்தது. முறுக்கு முறுக்கா பார்த்தீங்களா, சின்ன சின்னதா. இது அப்படியே வச்சுக்கலாமா, அப்போ காய வச்சுக்கணுமா? நல்லா ஒரு 3 நாள் காய வைக்கணும், கணக்கு அது. நல்ல வெயிலுக்கு 3 நாள் காய வச்சு எடுத்து வச்சா போதும். இன்னொரு நாள் எப்பாச்சு இருந்ததுன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு ஒரு நாளுக்கு வெயிலில் காய வைக்கணும். அந்த வத்தல பொரிச்சேன் பாருங்க இன்னைக்கு. ஆஹா, எவ்வளோ பொங்கி ரெடி பண்ணிட்டேளா? ஆமாம், 3 நாள் நல்லா காஞ்சிடுச்சுல, எவ்வளோ பொங்கி வந்தது பாருங்க. எப்படி பொறன்னு இருக்கு. இன்னும் ஜவ்வரிசி. இது ஆயில் நல்லா பிடிக்குமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண வறுத்தல பிடிக்கிற மாதிரி தான். வறுத்தலனால ஆயில் பிடிக்கும்ல கொஞ்சம். எப்படி நல்லா இருக்கு பாருங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. நம்ம புழுங்கல் அரிசி போட்டதா டேஸ்ட் நல்லா வரும். பச்சை அரிசிலே போட்டுக்குவாங்க நிறைய பேர், ஆனால் புழுங்கல் அரிசியில் போட்டு பாருங்களேன், அந்த டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும். நான் வந்து எப்பவுமே புழுங்கல் அரிசியில் தான் வத்தல் போடுறது. கஞ்சி வத்தலாக இருந்தாலும் முறுக்கு வத்தலாக எதுவாக இருந்தாலும் புழுங்கல் அரிசி தான் போடுவோம். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ.